ஒரு ஜென் துறவி கிட்ட ஒரு பையன் வந்து கேட்குறானாமா, நான் எப்படியாச்சும் சக்ஸஸ் ஆகணும், என்னோட வாழ்க்கையில நான் ஜெயிக்கணும், என் கனவை நான் அடையணும். ஆனா அதுக்கு எந்த சீக்ரெட்னு எனக்கு தெரியல, அந்த சீக்ரெட்டை நீங்க எனக்காக சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த ஜென் துறவியோ, நீ நாளைக்கு மத்தியானம் என்ன பார்க்க அந்த காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற அந்த ஆறு கிட்ட வா அப்படின்னு சொல்றான். இந்த பையனும் அடுத்த நாள் மத்தியானம் ரொம்பவே உற்சாகமா அந்த காட்டுப்பாதையை நோக்கி அந்த ஆறு இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்க அந்த ஜென் துறவியை பார்த்தோடனே அந்த ஜென் துறவி இந்த பையனோட கையை பிடிச்சிக்கிட்டு அந்த ஆத்துக்குள்ள இறங்குறாரு. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போயிட்டே இருக்காங்க. ஆழமும் ஜாஸ்தியாயிட்டே போகுது. கிட்டத்தட்ட இந்த பையனோட கழுத்துக்கிட்ட அந்த ஆத்தோட அளவு வர வரைக்கும் அந்த பையனை கூட்டிட்டு போய்க்கிறாரு. அந்த பையனுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு இவ்வளோ தூரம் வந்து என்னை கூட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. இருந்தாலும் ஜென் துறவி கிட்ட எந்த கேள்வியும் கேட்க முடியாது அப்படிங்கறனால அவன் அமைதியாவே இருக்கிறான். இந்த பையன் சுதாரிப்பதுக்குள்ள இந்த ஜென் துறவி அவனோட தலைய தண்ணிக்குள்ள மூழ்க வைக்கிறாரு. அவனால அந்த தண்ணி விட்டு வெளியே வரவே முடியல. ரொம்ப கஷ்டப்படுறான் ஜென் துறவி. ஆனாலுமே தலைய ரொம்ப அழுத்தமா பிடிச்சி தண்ணிக்குள்ளேயே அவன் இருக்க வைக்கிறாரு. அவன் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மேல வந்து ரொம்பவே கோவத்தோட ஜென் துறவியை பார்த்து கேட்கிறான், நான் என்னோட சக்சஸ்க்கான சீக்கிரட்டை நீங்க சொல்லுவீங்கன்னு நினைச்சா இந்த உலகத்தை விட்டு போறதுக்கான வழியை நீங்க என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறான். இத அமைதியா கேட்டுட்டு இருந்த ஜென் துறவியோ அவனை பார்த்து, நீ தண்ணிக்குள்ள இருக்கும்போது உனக்கு எது ரொம்ப அவசியமா தேவைப்பட்டுச்சு, நீ எதுக்காக ரொம்ப போராடின அப்படின்னு கேட்குறாரு. அந்த பையனும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, எனக்கு என்னோட மூச்சு காட்டு தேவைப்பட்டுச்சு, எப்படியாச்சும் நான் காத்து வாங்கிட மாட்டேன்னா, ஏன்னா உள்ள எனக்கு வந்து காத்தே கிடைக்கல, நான் ரொம்ப சுவாசிக்க ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்க ரொம்ப அழுத்தமா என் தலையை பிடிச்சிருந்தீங்க, இருந்தாலுமே எப்படியாவது கஷ்டப்பட்டு நான் வெளியே வந்தேன், அதனாலதான் இப்ப நான் உயிரோடவே இருக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே படப்படப்பா சொல்லிட்டு இருக்கிறான். இதை கேட்டு சிரித்த ஜென் துறவியோ, இதுதான் நீ கேட்ட சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் அப்படின்னு சொல்றாரு. ஒண்ணுமே புரியாம முடிச்ச இந்த பையனும், இது எப்படி என்னோட சக்சஸ்க்கு சீக்ரெட் ஆக முடியும் அப்படின்னு தண்ணிக்குள்ள எப்படி உன்னோட சுவாச காற்று உனக்கு ரொம்ப முக்கியம்னு தோணுச்சோ, அதே மாதிரி தினம் உன்னோட வெற்றி உனக்கு முக்கியம்னு நீ நினைக்கணும். எனக்கு வெற்றி வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்லன்னு நீ நினைச்ச அப்படின்னா உன்னோட வெற்றி உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்றாரு. நீங்க நினைக்கலாம், நம்ம டெய்லி நினைக்கிறதுனால மட்டும் நான் சக்சஸ் ஆயிடுவேனா அப்படின்னு. பட் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயமே நாம் அது எப்படி நம்புகிறோம் அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு அது கிடைச்சாதான் கிடைக்கும்னு நம்ம நினைக்கும் போது நம்மளோட மைண்டு ரொம்பவே லெத்தாஜிக்காக இருக்கும். அதாவது அதுக்கான எஃபர்ட்டை அது ப்ராப்பராகவே போடாது. இதே நம்ம அது ரொம்ப நம்பணும் அப்படின்னா, எனக்கு அது கிடைச்சே ஆகணும்னு நம்ம நம்பணும் அப்படின்னா மட்டும்தான் நம்ம அதுக்கான வழிகளை தேடுவோம், அதுக்கான ஒர்க்கை பண்ணுவோம். ஸோ அதுக்கான சக்ஸஸும் நம்ம கிட்ட வந்து சேரும். ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கற்பனை உலகத்துக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.